வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் தாங்க வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோவளத்தில் ஈவினிங்கில் வந்து மீன்கள்லாம் விற்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனாலே நான் இன்றைக்கி வந்து கோவளம் வந்து ஈவினிங் வந்திருக்குங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் வந்து நாளைக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை ரேட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோவளத்தில் என்னென்ன மீன்லாம் வருது, மீனோட ரேட்லாம் என்னன்றதை தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மோஸ்ட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மீனோட ரேட்லாம் என்னென்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க உள்ளே போயிட்டு மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் கோவளத்தில் வந்து ஈவினிங் டைமில் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 மணிக்கு போல் வந்தீங்கனாலே உங்களுக்கு போட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிக்கலாம். நீங்கள் காலையில் வாங்குறத விட ஈவினிங் டைமில் வாங்கும் போது மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு போட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாறை மீன், அதுக்கப்புறம் ஊடா மீன், நகர மீன்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. நிறைய இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடா மீனும் பாறை மீன் வந்து அதிகமாக இருந்தது. நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரேட் என்னென்னு. நவரை எப்படி பறி கொடுப்பா 500 ரூபா கொடுங்க நவரை. என்ன பண்ணி மொத்தமாக அள்ளி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கண்ணாடி பாறை மீனுங்க. சின்ன சின்ன கண்ணாடி பாறை மீன் தான் வந்து ஒரு 10 மீன் கிட்டே இருந்தது. அது வந்து 500 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் பாறை மீன்லாம் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீன் கிட்டே இருந்தது. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இது மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரு 2.5 கிலோலேருந்து ஒரு 3 கிலோ வரும், அவ்வளோதான் இருக்கும். 2000 ரூபாய் ரேட்டு. என்ன இது? என்ன மீன்? என்ன மீன் இது? கனவா கனவா மீனா? எவ்வளோண்ணா இது? 1500 ரூபா அது இதெல்லாம்ண்ணா? இது 1000 ரூபா. இந்த கூறுலாண்ணா? இது 600, அது 700. இந்த 600 எல்லாமே கண்டல் தான். இப்போ நான் என் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மடக்கண்டல். இது வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 3லேருந்து ஒரு 4 கிலோ இருக்குங்க. சரியான வெயிட்டு. எல்லாமே தூண்டில் மீன் தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டல், பெரிய பெரிய மீன்லாம் வந்து நீங்கள் கோவளத்தில் வாங்கலாம். மார்னிங்கை கூட ஈவினிங் வந்து நல்லா வாங்கலாம். அதுவும் நல்லா பேரம் பேசியும் வாங்கலாம். உங்களுக்கு வந்து மார்னிங் நீங்கள் ரேட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது. இங்கே கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பாறை மீன் தான் அதிகமாக இருக்குது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறை மீன்லாம் இருக்குது பாருங்கள். அவர்கிட்ட கேட்போம் இந்த சின்ன சின்ன பாறை மீன்லாம் என்ன ரேட்டு போகுது அப்படின்றத. எவ்வளோ அந்த பாறைலாம் கூறு? பாறை இது 800 ரூபா. அப்படியே 5 பாறையா? இது கூடண்ணா? கூட 500 ரூபா. 6 கூட. இன்றைக்கி கோவளத்துலன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பாறை மீன் தாங்க அதிகமாக இருந்தது. மஞ்சா பாறை, அதுக்கப்புறம் ரா பாறை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பாறை, இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற சங்கரா மீன் பாருங்கள், 600 ரூபா. இது வந்து காலையில் பிடிச்சதுங்க. ஏன்னா ஐஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து காலையில் பிடிச்சது தான். சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. எவ்வளோ இந்த வாழெல்லாம்? வாழை 500 ரூபா. 500 ரூபா. மீன் பொறுத்தவரைக்கும் கிடைக்காத போய் ரேட் அதிகமாக தானே இருக்கும். 6 இல்லை 7 இருக்கும். 7 இருக்கும். 500 ரூபாவா? 7 மீன். 6 மீன் சார். 6 அதுவும் 6 ரூபா. மீன் கிடையாத போய் ரேட் எப்பவுமே அதிகமாக. இது பண்ணாதாண்ணா இது? ஆமாம், பண்ணாதான். இது எவ்வளோண்ணா? அது 450 ரூபாண்ணா. 450 ரூபா. அண்ணா எவ்வளோண்ணா கூறு இதெல்லாம்? 200 ரூபா. இந்த பாருண்ணா 3000 ரூபாய் கொடுக்கும். 3000 ரூபா. இது வந்து குமார பாறை. 2 700 ரூபாவா? 600 ரூபா கொடுங்க. 600 ரூபாண்ணா. சங்கரா தானே இது? சங்கரா தான். இது பவளப்பாறை சங்கரா, இது வலை சங்கரா. 700 ரூபா கொடுத்தலையா? 600 ரூபா. அது பக்கத்தில் வந்து 600 ரூபா. எனக்கு அமுச்சு விட்டா போயிடா மாத்தி நான் யாருன்னா நான் பாரு எவ்வளோ? 1200 1000 ரூபாய்க்கு 2 1200 2 1500 ரூபாய். இது 2500. 2000 ரூபாய். இது 2200. இது 1500 ரூபாண்ணா. 1500. 1400 ரூபா கொடுங்க. சங்கரா எவ்வளோ?
எவ்வளோண்ணா இது 3 கோலா? 450 ரூபா. 3ஆ? இதெல்லாமே தூண்டில பிடிச்சி தானே? இதெல்லாம் எல்லாமே தூண்டில் தான். இது விலை கேட்டீங்கன்னாக்கா இது 350 ரூபா. 350 ரூபா. இந்த மீன் பேர் என்ன? அது பாட்டை மீன் தான். இது பாட்டை மீனா? பாட்டை. பாட்டை. கடல் பாட்டை. நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்கு? டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்கும். அந்த மீன் நாங்கள் கேஷாக கொடுக்க மாட்டோம். அது விற்கிறதுக்கு தான் எத்தனை இஷ்டம் தம்பி. அதுவும் சூப்பர் மீன் தான். தூக்கணாசி. இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி போல் பிடிச்சதுங்க. நீங்கள் 2 மணி பிடிச்சா கூட ஐஸ் போட்டு வச்சா தான் மீன் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து மீன் கெட்டு போயிடும். அதனால தான் ஐஸ் போட்டுருந்தாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். இந்த பெரிய மீன் பார்த்தீங்கன்னா 2000 ரூபான்னு சொல்லியிருந்தாரு. அதோ அந்த மஞ்சாப்பாறை வந்தீங்கன்னா 1500 ரூபாய். இந்த மீன் வந்து 1500 ரூபாய். முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா அந்த 2 மீன் வந்து 1300 ரூபாங்க ரேட்டு. இன்றைக்கி தான் இந்த ரேட்டு. நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த ரேட்டு உங்களுக்கு கிடையாது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா பாறை மீன், பண்ணா மீன், அதுக்கப்புறம் சூப்பரான மீன் ஒன்று இருக்குது. அது என்ன மீன் நான் சொல்கிறேன். நீங்கள் யாருன்னா சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மீனை டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு. இந்த கூர் பாறை மீன் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மீன் இந்த மீன் தாங்க. அந்த மீனோட பேர் வந்து புறா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான டேஸ்ட். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாவல் மீன் டேஸ்ட் வந்து இந்த மீன் இருக்கும். இது இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த மீன் தான். நீங்கள் எங்கேயாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மீனை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மீன் வராது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. என்னை பொறுத்தவரைலாம் காலையில் மீன் வாங்குறத விட ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் கோவளத்தில். ஏன்னா மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எல்லா மீனுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நான் பார்த்த மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. ஆழ்கடல் சங்கரை இதில் எவ்வளோண்ணா இது? ஒரு ஒரு மீன் 1000 ரூபா போடுங்க. 1000 ரூபா. 2 கிலோ இருக்கும்ல? அதெல்லாம் எவ்வளோக்கா கூறு? இது 100 ரூபா போடுறப்பா, அது 200 ரூபா போடுவோம். 300 இதெல்லாம் 100 ரூபா. உள்ள மீனுக்கு 200 ரூபா. ரெண்டு எடுத்துக்க 100 ரூபா. ரெண்டு சூப்பு கீச்சான் தானே இது? கீச்சான். சூப்பர் வெரி கீச்சா. 100 ரூபா. எல்லா காட்டாசோட நாம தான் மாய்க்கிறோம். ஆனால் ஒன்று கேள்வி பண்ணுவாங்க. இன்னொரு போட்டில் பார்த்தீங்கன்னா பறக்கோளா மீன் வச்சுருந்தாங்க. 2 கூர் இருந்தது. ஒரு கூர் பார்த்தீங்கன்னா 400 ரூபா, இன்னொரு கூர் வந்து 500 ரூபா. இப்போ நீங்கள் பார்க்குற கூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்க. 500 ரூபான்றது வந்து கொஞ்சம் பெரிய மீன். இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த கூர் வந்து 500 ரூபா, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. இந்த பறக்கோளா மீன் வந்து டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கரெக்டாக சமைச்சு சாப்பிட்ணும். இந்த மீன் தான் கடலில் வந்து பறக்கக்கூடிய மீன். நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த மீன் தான், பறக்கோளா மீன். ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் குரளி மீன். ஆனால் எவ்வளோண்ணா இது? 2000 ரூபாவா? இது 2 கனவா மீன் தானே? இது எவ்வளோண்ணே? இது எவ்வளோண்ணே? 2 மீன் 1000 ரூபா. ரூபா. 300 வாங்கணும். நாங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? 800 ரூபா இது 800 வராது. ஒன்றாண்ணா நம்ம சொல்லலாம். இந்த 800 வராது. எவ்வளோண்ணா இது ஒரு மீன்? 1 800 ரூபா. 1 800 700 போடலாம். ஸ்கேனர் இருக்குதா? என்ன மக்களே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோவளத்தில் வந்து ஈவினிங்கில் வந்து வீடியோ எடுத்து போடுங்க, ஈவினிங்கில் வந்து மீன் கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன மீன்லாம் கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதனாலே நான் வந்து இன்றைக்கி கோவளத்தில் வந்து ஈவினிங்கில் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அங்கே வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு அடுத்தது சந்திக்கலாம் மக்களே. நன்றி.